உங்கள் எல்லாருக்கும் காலை வந்தனம். குட் மார்னிங். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம சில பாடல்களை பாட இருக்கிறோம். சகலத்திலும் உன்னதர் நீர்தான் ஆண்டவரே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறதான ஆளுகை தேவன் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போறோம். எல்லாம் ஐஸ்வர்யம், சம்பம் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமானது. அது எல்லாவற்றையும் அந்த சம்பத்தை கர்த்தர் நமக்கு தருகிறதான தேவனா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை பாடும்பொழுது சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஐயா, எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே, உங்கள் இல்லாமல் ஆண்டவரே என்னால எதுவுமே செய்ய முடியாது, உங்களுடைய பலன் இல்லாம என்னால ஒன்னும் சாதிக்க முடியாது என்று சொல்கிறதான இந்த பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you God Jesus. Hallelujah. Thank you Jesus. ಸಗಲದಲ್ಲೂ ಉನ್ನತ ನೀನೇ, ಸರ್ವದಲ್ಲೂ ಮೇಲಾದವ ನೀನೇ, ಸಗಲದಲ್ಲೂ ಉನ್ನತ ನೀನೇ, ಸರ್ವದಲ್ಲೂ ಮೇಲಾದವ ನೀನೇ, ಆದರೂ ಕರುಣೆಯು ಐಶ್ವರ್ಯನೇ, ನಾನಿನ್ನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುವೆ, ಆದರೂ ಕರುಣೆಯು ಐಶ್ವರ್ಯನೇ, ನಾನಿನ್ನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುವೆ. ಸಹಾಯಬೇಕು ದೇವಾ, ಸಹಾಯ ಮಾಡು ದೇವಾ, ನನ್ನಿಂದಾಗದು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. ಸಹಾಯ ಬೇಕು ದೇವಾ, ಸಹಾಯ ಮಾಡು ದೇವಾ, ನನ್ನಿಂದಾಗದು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. என்னுடைய பலத்தினால நான் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. அப்பா, எல்லா தடைகளையும் தாண்டி போவதற்கு என் தேவனுடைய பலன் என்னை பரிபூர்ணமா தாங்கட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் சொல்லுவோமா? ஓ thank you Jesus. ஓ ரஹதினனியானமா ஷிதனமா Jesus. Thank you. ಸ್ವಯ ಬಲದಿ ನನ್ನಿಂದೇನು ಆಗದು, ತಡೆಯನ್ನು ನಾನು ದಾಟಲಾರೇನು. ಸ್ವಯ ಬಲದಿ ನನ್ನಿಂದೇನು ಆಗದು, ಯಾವ ತಡೆಯನ್ನು ನಾನು ದಾಟಲಾರೇನು. ಆದರೂ ಕರುಣೆಯು ಐಶ್ವರ್ಯನೇ, ನಾನಿನ್ನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುವೆ, ಆದರೂ ಕರುಣೆಯು ಐಶ್ವರ್ಯನೇ, ನಾನಿನ್ನಲ್ಲಿ ದೃಷ್ಟಿಸುವೆ. ಸಹಾಯ ಬೇಕು ದೇವಾ, ಸಹಾಯ ಮಾಡು ದೇವಾ, ನನ್ನಿಂದಾಗದು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. ಸಹಾಯ ಬೇಕು ದೇವಾ, ಸಹಾಯ ಮಾಡು ದೇವಾ, ನನ್ನಿಂದಾಗದು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. சரீரத்திலே ஆண்டவரே எத்தனையோ முறை நான் பாவத்திலே விழுந்து விடுகிறேன் ஐயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த சக்தியினாலே எங்களுக்கு இந்த நாளிலே பரிபூர்ணமான பலன் உண்டாகட்டும் என்று நம்ம எல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் கேட்கலாமா? ஆண்டவரை பார்த்து, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ள சகல விதமான பரிசுத்தத்தினாலும் எங்களை அலங்கரிக்கிறதான பரிசுத்த ஆவியானவர். ஓ thank you Jesus. ಶರೀರ ಭಾವವು ನನ್ನ ಗೆಲ್ಲುತ್ತೀರೆ, ನನ್ನ ಆತ್ಮದಿ ನನ್ನ ಬಲಪಡಿಸು. ಶರೀರ ಭಾವವು ನನ್ನ ಗೆಲ್ಲುತ್ತೀರೆ, ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ನನ್ನ ಬಲಪಡಿಸು. ಆದರೂ ಕರುಣೆಯು ಐಶ್ವರ್ಯನೇ,
ಕರುಣೆಯು ಐಶ್ವರ್ಯವೇ, ನಾನಿನ್ನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುವೆ. ಸಹಾಯ ಬೇಕು ದೇವಾ, ಸಹಾಯ ಮಾಡು ದೇವಾ, ನನ್ನಿಂದಾಗದು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. ಸಹಾಯ ಬೇಕು ದೇವಾ, ಸಹಾಯ ಮಾಡು ದೇವಾ, ನನ್ನಿಂದಾಗದು ನಿನ್ನಿಂದ சாத்திய. நல்ல விவேகத்தினால நான் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. என்னுடைய சாமர்த்தியம் என்று சொல்வதற்கு என்னால ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரே, தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நான் இப்பொழுது சொல்லுகிறேன், ஆண்டவரே அப்பா, உம்முடைய காருண்யமே என்னை பெரியவன் ஆக்கிற்று. என்னுடைய சாமர்த்தியம் அல்ல ஐயா, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய எந்த விதமான கல்வி அறிவோ, என்னுடைய பணமோ, என்னுடைய தாளந்தோ, என்னுடைய திறமைகளோ அல்ல, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கிற்று. ஹல்லேலூயா. ನನ್ ವಿವೇಗದಿ ಯಾವುದು ಆಗದು, ನನ್ ಸಾಮರ್ಥ್ಯದಿ ಜೀವಿಸಲಾಗದು. ನನ್ ವಿವೇಗದಿ ಯಾವುದು ಆಗದು, ನನ್ ಸಾಮರ್ಥ್ಯದಿ ಜೀವಿಸಲಾಗದು. ಆದರೂ ಕರುಣೆಯು ಐಶ್ವರ್ಯವೇ, ನಿನ್ನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುವೆ. ಆದರೂ ಕರುಣೆಯು ಐಶ್ವರ್ಯವೇ, ನಿನ್ನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುವೆ. ಎಲ್ಲ ಸೇರಿ சொல்லுவோமா? ಸಹಾಯ ಬೇಕು ದೇವಾ, ಸಹಾಯ ಮಾಡು ದೇವಾ, ನನ್ನಿಂದಾಗದು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. ಓ ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಹಾಯ ಬೇಕು ದೇವಾ, ಸಹಾಯ ಮಾಡು ದೇವಾ, ನನ್ನಿಂದಾಗದು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. ಸಹಾಯ ಬೇಕು ದೇವಾ, ಸಹಾಯ ಮಾಡು ದೇವಾ, ನನ್ನಿಂದಾಗದು ನಿನ್ನದಿಂದ ಸಾಧ್ಯ. ಆಗದು ಬಲದಿಂದ ಸಾಧ್ಯ, ನನ್ನಿಂದಾಗದು ಬಲದಿಂದ ಸಾಧ್ಯ, ನನ್ನಿಂದಾಗದು ಬಲದಿಂದ ಸಾಧ್ಯ. ಆಮೆನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್ ಜೀಸಸ್. நம்முடைய நீதியை ஆண்டவர் வெளிச்சத்தை போல மாற்றுகிறார். நம்மளுடைய நீதி துன்மார்க்கனுடைய பாதை எப்படி காரிருளே காணப்பட்டு அப்படியே மறைந்து போகிறதாம். ஆனால் நீதிமானுடைய வெளிச்சமோ நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிறதான சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்ம எல்லாம் ஆண்டவரை பார்த்து, ஏசையா ஏசையா, என்னுடைய நீதி நீங்க தான் ஆண்டவரே. இந்த உலகத்தின் நீதி வேற விதமா இருக்கலாம், ஆனா நம்முடைய நீதி ஆண்டவருடைய நீதிக்கு ஒப்பா இருக்கட்டும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் இந்த பாடலை ஜெபத்தோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாம் பாடுவோமாக. ஆமென் ಜೀಸಸ್. ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೂ ಪ್ರಕಾಶಿಸುವ ಸೂರ್ಯ ಬೆಳಕಿನ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ನಮ್ಮ ನೀತಿಯನ್ನು ಬೆಳಕಿನ ಹಾಗೆಯೂ, ನಮ್ಮ ನ್ಯಾಯವನ್ನು ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೂ ಪ್ರಕಾಶಿಸುವ ಸೂರ್ಯ ಬೆಳಕಿನ ಹಾಗೆಯೂ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಜನರ ನೀತಿಯು ಬೇರೆ ರೀತಿ ಇರಬಹುದು, ಆದರೆ ದೇವರ ಜನರ ನೀತಿ ದೇವರಲ್ಲಿದೆ. ಕ್ರಿಸ್ತನೇ ನಮಗೆ ನೀತಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರನ್ನು ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವವರಾಗಿರೋಣ. வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் மகிழ்வே. உமக்காய் காத்திருப்பே,
உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் மகிழ்வே. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, யெகோவாசிக்கிரு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவாசிக்கிரு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. துன்மார்க்கருக்கு இருக்கிறதான செல்வ திரட்சியை பார்க்கிலும் எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கரங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிறதான கொஞ்சம் நல்லது ஐயா. ನೀತಿವಂತರು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಇದ್ರು ಅದು ದೇವರೇ ದುಷ್ಟರ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವ ಹೆಚ್ಚು ಐಶ್ವರ್ಯಕ್ಕಿಂತ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವುದು ಸ್ವಲ್ಪವಾಗಿದ್ದರೂ ಅದು ಉತ್ತಮವು. ஆண்டவர் நமக்கு கைகளிலே கொடுத்திருக்கிறதான ஒவ்வொன்றையும் கர்த்தர் 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு போஷிக்க கொடுத்ததான தேவன் அதை பெருகவே பெருக பண்ணுவார். ಆಮೆನ್. ದೇವರು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವ ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೂಡ 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಅದನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿದ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವ ಸ್ವಲ್ಪವನ್ನು ಕೂಡ ದೇವರು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸುವನು. ಎಲ್ಲ சொல்லுவோமா? ಆಮೆನ್. ஹalleluya. ஜீசஸ். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, யெகோவாசிக்கிரு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவாசிக்கிரு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்திலே வெட்கப்படுத்தாத தேவன் நம்முடைய ದೇವನ್. ಆಪತ್ತು ಬರುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶಾಭಂಗಪಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಪಂಚ ಕಾಲத்துல ಪಟ್ಟಿಣಿಯಾಗಿ ಬಿಡುகிறதான தேவனும் அல்ல. ಬರ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ನಮ್ಮನ್ನು ಹಸಿವಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವವನಲ್ಲ. பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் என்று பார்க்கிறோம். ಬರ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಈಸಾಕನು ಬೀಜಗಳನ್ನು ಬಿತ್ತಿದನು, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 100ರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡನು. உலகமே பஞ்சத்துல இருந்தாலும் ಲೋಕವೇ ಬರ ಕಾಲದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ರು. சாரிபாத் என்கிறதான விதவைக்கு பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் போஷித்ததான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ಸಾರಿಬಾತ್ನಲ್ಲಿ ಇದ್ದ ಆ ವಿಧವೆಗೆ ಆ ಬರಕಾಲ ಪೂರ್ತಿಯೂ ದೇವರು ಬೇಕಾಗಿರುವ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು. ನಾವೆಲ್ಲ ಪಾಡುவோமா? ಆಮೆನ್. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசங்குவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர்.
படுத்துகிறீர், என் கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்குமாயுள்ளீர், என் வழிகள் ஒன்று பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவனே. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவனே. யெகோவா சிக்கீனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கீனு நீர்தானையா, எல்லாம் சொல்லுவோமா, நீங்கதான் நீங்கதான். ஓ ஏசையா 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 ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கீனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவனே. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவனே. யெகோவா சிக்கீனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கீனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. எல்லா கரங்களை தட்டி ஓ கர்த்தருடைய நீதியை ನಾವೆಲ್ಲ ಪಾರಾಟುವೋಮಾಗ ದೇವರ ನೀತಿಗಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ನಾವು ಸ್ತುತಿಸಿ ಕೊಂಡಾಡುವವರಾಗಿರೋಣ. எங்களுடைய ஒவ்வொரு நீதியும் பிரகாசிக்க செய்கிறதான தேவனையா. ಓ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ನೀತಿಯನ್ನು ಪ್ರಕಾಶವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವ ದೇವರು. என் தேவன் எங்களுக்கு முன்பாக செல்வீராக. ದೇವರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಬೇಡುತ್ತೇವೆ. நீதி எங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது தேவனுடைய மகிமை எங்களுக்கு பின்னாலே காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ದೇವರೇ ನಿಮ್ಮ ನೀತಿ ದೇವರೇ ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ ನಿನ್ನ ಮಹಿಮೆ ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಹಿಂದೆ காப்பாடுவதாகி இருவதுಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த நாளிலே கூட உம்முடைய பாதுகாவலின் அந்த நிழல் எங்களை காத்துக்கொள்ளட்டும் ஐயா. ದೇವರೇ ನಿಮ್ಮ ಸಂರಕ್ಷಣೆಯ ನೆರಳು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆಯೂ ಇದ್ದು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು. எங்க நீதி முன்னாடி போட்டும். ದೇವರೇ ನಮ್ಮ ನೀತಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗಲಿ. உம்முடைய ஆண்டவரே மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எங்களை பின்னாலே காத்துக்கொண்டே வரட்டும். ದೇವರೇ ನಿನ್ನ ಮೇಘದ ಸ್ತಂಭವು ನಿಮ್ಮ ಬೆಂಕಿಯ ಸ್ತಂಭವು ನಮ್ಮನ್ನು ದೇವರೇ ಮುಂದೆಯೂ ಹಿಂದೆಯೂ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾ ಬರಲಿ. ವಸನத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ದೇವರೇ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக. ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರೊಂದಿಗೆ ನೀನು ಮಾತನಾಡು ದೇವರೇ. ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುವ நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ಮೂಲಕವಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಕರ್ತನುடைய ನಾಮ ಮಹಿಮೆಪಡುವುದಾಗ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಹೇಳುವಾಗ ದಯವಿಟ್ಟು ಗಮನ ಕೊಟ್ಟು 100% ನಿಮ್ಮ ಗಮನ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಇರಬೇಕೆಂದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக உங்களுடைய முழு கவனத்தை அதன் மேல் செலுத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಅತಿ ಅಗತ್ಯವಾದುದು ದೇವರ ವಾಕ್ಯ. ನಾವು ಬದುಕುವುದಗೂ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗುವುದಗೂ ನಾವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಗೂ ನಮಗೆ ಅತಿ ಅಗತ್ಯವಾದುದು ದೇವರ ವಾಕ್ಯ. இந்த நாட்களிலே நமக்கு மிகவும் முக்கியமா இருப்பது தேவனுடைய வார்த்தை. நாம் இந்த நாளிலே
உயிரோட வாழ்வதற்கு பாதுகாப்பா இருப்பதற்கு தேவனுடைய வார்த்தை ஒன்றே நம்மளை காக்கும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ ಕೆಲವು ಪ್ರಶ್ನೆಗಳಿರಬಹುದು. ನಿಮ್ಮ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರ ಈ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. உங்களுக்கு சில நபர்களுக்கு இந்த நாளிலே சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் இந்த வேத வசனத்திலே ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಪರಿಹಾರ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உரியதான தீர்வு இந்த வசனத்திலே தான் இருக்கிறது. ಏನು ಮಾಡಬಹುದು, ಏನು ಮಾಡಬೇಕು ಮುಂದೆ ಎಂದು ನೀವು ಕೇಳಬಹುದು. ಅದಕ್ಕೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನದಿಂದ ಕೇಳಿರಿ. நாங்கள் என்ன செய்வது, இனிமேல் நாங்கள் என்ன காரியங்களை நாங்கள் தீர்மானிப்பது என்று சொல்லி கேட்பீர்கள் என்றால் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் கவனம் கொடுத்து கேளுங்கள். ಕರ್ತನೇ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು, ಈಗೋ ಇದ್ದೇನೆ, ನೀನು ಮಾತನಾಡು, ನಾನು ಹಂಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬ ಒಂದು ಮನೋಭಾವದಿಂದ ತೆರೆದಿರುವ ಹೃದಯದಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಂದೆ ನಮ್ಮ ಹೃದಯಗಳು ತೆರೆದಿರಲಿ. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சன்னிதானத்தை நான் வந்திருக்கிறேன் என்றதான திறந்ததான ஒரு மனதோடு கூட வேத வசனத்தை கவனிப்போமாக. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಗಮನವನ್ನು ಬೇರೆ ಕಡೆ ತಿರುಗಿಸುವ ಯಾವುದೇ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಗಮನ ಕೊಡಬೇಡ್ರಿ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಏಕ ಮನಸ್ಸಿಂದ ಅದನ್ನು ನಾವು ಹಂಗೆ ನಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சிந்தனைகளை சிதறடிக்கிறதான எந்த காரியத்துக்கும் உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு நேராய் திரும்புங்கள். ಯೋವೇಲನ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோமாக. ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ಇರುವ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಇವತ್ತು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಈ ವಾಕ್ಯದಿಂದ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இந்த வசனத்திலிருந்து பேச இருக்கிறார். ಯೋವೇಲನು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದುತ್ತೇನೆ, ಗಮನಿಸಿರಿ. ನಿಮ್ಮ ಗುಳಗಳನ್ನು ಗುಳುಮೆಗೆ ಹಾಕಿ ಕತ್ತಿಗಳನ್ನಾಗಿಯೂ ಗುಡುಕೋಳುಗಳನ್ನು ಬರ್ಜಿಗಳನ್ನಾಗಿಯೂ ಮಾಡಿರಿ, ದುರ್ಬಲನು ಶೂರನೆಂದು ಎಂದುಕೊಳ್ಳಲಿ. உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ಈ ವಾಕ್ಯದ ಹಿಂಭಾಗವನ್ನು ನೋಡಿರಿ. ದುರ್ಬಲನು ಹಂಗಾದ್ರೆ ಬಲಹೀನನು, ತನ್ನನ್ನು ಶೂರನ್ ಬಲಿಷ್ಠನು ಎಂದು ಹೇಳುವುದಂತೆ. இந்த வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் பொழுது பலவீனன் பலவான் என்று சொல்லட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಆ ಒಂದು ಭಾಗವನ್ನು ನೀವು ಸೆಪರೇಟ್ ಆಗಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನೀವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದೇನ್ರಿ ಅದು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾನೆ ಎಂದು ನೀವು ಹೇಳ್ಬಹುದು. அந்த பகுதியை நீங்கள் தனியாக எடுத்து பார்க்கும் பொழுது என்ன இது பொய் சொல்ற மாதிரில இருக்குன்னு சொல்லலாம். ಅಲ್ಲಿ ಒಂದು ಬೆಕ್ಕು ಇದೆ. அங்கே பார்க்கும் பொழுது ஒரு பூனை இருக்கிறது. ಆ ಬೆಕ್ಕನ್ನು ನೋಡಿ ಆನೆ ಎಂದು ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಸುಳ್ಳಲ್ವಾ? அந்த பூனையை பார்த்து நான் யானை இருக்குது அப்படின்னு சொன்னா ಅದು பொய் தானே? ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿಯೇ ದುರ್ಬಲನು ಬಲಹೀನನಾದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ತನ್ನನ್ನು ಬಗ್ಗೆ ಅವನು ಬಲಿಷ್ಠನು ನಾನು ಎಂದು ಹೇಳುವಾಗ அது ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ? எப்படி என்று பார்க்கும் பொழுது பலவீனன் தன்னை பார்த்து நான் பலவான் என்று சொல்லும் பொழுது அது எப்படி நமக்கு தோன்றுகிறது? ಅದು ಹೇಗೆ ಎಂದು ನಾವು ಇವತ್ತು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಅದು ಸುಳ್ಳಲ್ಲ, ಅದು ನಿಜಾನೇ. ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು, ಕ್ರಿಸ್ತನ್ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಈ ರೀತಿ ನಾವು ಹೇಳಬಹುದು. இது எல்லாம் உண்மைதான். அதை நாம் சற்று நேரத்தில் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் ಉಂಟು. ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಕಳೆದ ಕಾಲದಲ್ಲಿ ಬಲಹೀನರಾಗಿದ್ದಿರಬಹುದು. ಆದರೆ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಹಾಗೆ ದೇವರು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கடந்த நாட்களிலே நாம் எத்தனையோ காரியங்கள் வழியாக போயிருக்கலாம். இந்த நாளிலே ஆனால் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்து நமக்கு பலன் அளிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ಬಲಹೀನನು ದುರ್ಬಲನು ಅವನು ಶೂರನು ಎಂದು ಬಲಿಷ್ಠನು ಎಂದು ಹೇಳುವುದು ಹೇಗೆ? பலவீனன் பலவான் என்று எப்படி சொல்ல முடியும்? ನಮ್ಮ ದೇವರು ಇಲ್ಲದದನ್ನು ಇರುವುದಾಗಿ ಕರೆಯುವನು ಎಂದು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. நம்முடைய தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதான தேவன் என்று. ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಬಲವನ್ನು ಇರುವ ಹಾಗೆ ಆತನು ಕರೆಯುತ್ತಾನೆ. ಹಂಗಾದ್ರೆ ಆತನು ಮಾತುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನು ದೇವರು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவராகிய தேவன் என்னிடத்தில் இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிறது போல அழைப்பார். எதின் மூலமாக என்று சொல்லும் பொழுது தம்முடைய வார்த்தையின் மூலமாக அதை சொல்லி அழைப்பார். ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ವಯೋತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಭಾಗಗಳಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮನ್ನು ಬಲವುಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. பலப்படுத்துகிறதான அந்த கிறிஸ்துவானவர் உங்களுடைய ஆவியிலும் உங்களுடைய சரீரத்திலும் உங்களுடைய எல்லா விதமான மன ரீதியிலும் ಕರ್ತನಾಗಿಯ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. ಬೈಬಲಲ್ಲಿ ಅನೇಕ ದೇವರ ಮನುಷ್ಯರು ದೇವರಿಂದ ಬಲ ಹೊಂದಿದುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ.
அநேக தேவனுடைய மனுஷர்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது தேவன் நிமித்தமாக பலத்தை அடைந்து கொள்கிறதை நாம் ಅಬ್ರಹಾಮನ பார்க்கிறோம். ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ವಯಸ್ಸಾಗಿ 100 ವಯಸ್ಸಾಗಿ ಅವನು ಶರೀರದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಬಲ ಹೋಗಿತ್ತು. ಆದರೂ ದೇವರು ಅವನಿಗೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವನಿಗೆ ಪುತ್ರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವನ ಸಂತಾನವನ್ನು ಬಹು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಿದನು. ஆபிரகாமின் சரீரம் செத்து போய்விட்டது. அப்பேற்பட்டதான 100 வயதில கூட ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ತನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ಆತನು ಸಣ್ಣವನಾಗಿದ್ದನು ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, ಅವನ ಹೆಸರು ಗಿದ್ಯೋನನು. ಅವನು ಕನಿಷ್ಠನಾಗಿಯೂ ಅಲ್ಪನಾಗಿಯೂ ತನ್ನನ್ನು ಬಗ್ಗೆ ಹೇಳಿದನು. ಅಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯೇ ಎಂದು ಕರೆದನು. ನಿಜವಾಗಿ ಅವನನ್ನು ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಅವನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದನು. கிதியோன் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனுஷன் பார்க்கும் பொழுது தன்னுடைய பார்வைக்கு அவன் பார்க்கும் பொழுது அற்பமாய் காணப்பட்டான், பலவீனனாய் காணப்பட்டான். ஆனால் அவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு அவனை பயங்கரமான யுத்தத்திலே உபயோகிக்கிறதையும் பார்க்கிறோம். ಬೈಬಲ್ ಪೂರ್ತಿ ಅನೇಕ ದೇವರ ಮನುಷ್ಯರು ದೇವರ ಕೈಯಿಂದ ಆ ಬಲಹೀನರಾಗಿದ್ದ ವ್ಯಕ್ತಿಗಳು ಬಲಿಷ್ಠರಾಗಿದ್ದರನ್ನು ಬೈಬಲಲ್ಲಿ ಅನೇಕ ಘಟನೆಗಳು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சம்பவங்களும் பலவீனமாய் இருந்ததான அந்த நபர்களை கர்த்தர் பலவான்களாய் மாற்றி அந்த இடங்களிலே உபயோகிக்கிறதையும் பார்க்கிறோம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಕೂಡ 2 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಯಾವಾಗ ನಿರ್ಬಲನಾಗಿದ್ದೇನೋ ಆವಾಗಲೇ ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು. 2 கொரிந்தியர் 12:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே ಬಲವುಳ್ಳವನಾಗಿ இருக்கிறேன் ಎಂದು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಬಗ್ಗೆ ನಾವು ಓದುವಾಗ ಆತನು ಏನೋ ತುಂಬಾ ವೀಕ್ ಆಗಿರುವ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಎಂದು ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. ಅವನು ಒಂದು ಬಲಿಷ್ಠನಾದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, ದೇಹದಲ್ಲಿಯೂ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಯೂ ಆತ್ಮದಲ್ಲಿಯೂ ಒಂದು ತುಂಬಾ ಬಲವುಳ್ಳ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. ಅದರ ಬಗ್ಗೆ 2 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 22ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 27ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ಗುರುತು ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, ಆಮೇಲೆ ಓದಿಕೊಳ್ಳಿರಿ. ಅಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ ಆತನು ತುಂಬಾ ರಫ್ ಅಂಡ್ ಟಫ್ ಆದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. ಆತನು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ சாதாரணವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. பவுல் அப்போஸ்தலனை குறித்து அவர் பயங்கர பலவீனமானவர் என்று நீங்க நினைக்க வேண்டாம். அவருடைய மனதிலும் சரி அவருடைய ஆவிலும் சரி பயங்கரமான ஒரு பலமுள்ளதான மனுஷனாய் காணப்பட்டார். வேதத்திலே 1 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 24ஆம் வசனங்களிலே கூட அவரை குறித்து நாம் பார்க்கலாம். ಆದರೂ ಆ ಪೌಲನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಲವ ಬಲಹೀನತೆಗಳು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿವೆ. ஆனாலும் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே சில பலவீனங்கள் காணப்பட்டது. 2 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಅದರ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. ನಾನು 1ನೇ ತಾರೀಕು ಅದರ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದೆ. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனங்கள்ல இருந்து நான் 1ஆம் தேதி இதை குறித்து நான் கொஞ்சம் காரியம் சொன்னேன். ಈ ಬಲಹೀನತೆಗಳ ಬಗ್ಗೆ ಪೌಲನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, ಆ ಬಲಹೀನತೆಯ ಬಗ್ಗೆ ಅವನು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾನೆ, ಆ ಬಲಹೀನತೆಯ ಬಗ್ಗೆ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. இந்த பலவீனத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் மிகவும் பெருமையாய் பேசுகிறதை பார்க்கிறோம். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಂಪನಿಗೆ ಒಂದು ಇಂಟರ್ವ್ಯೂಗೋಸ್ಕರ ನೀವು ಹೋಗಿದ್ರೆ ಅವರು ಕೆಲವು ಕೆಲಸಗಳಿಗೆ ನಿಮ್ಮ ಸ್ಟ್ರೆಂತ್ ಏನು, ನಿಮ್ಮ ವೀಕ್ನೆಸ್ ಏನು ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. சில கம்பெனிக்கு நம்ம வேலைக்காக போகும்பொழுது அந்த இன்டர்வியூல கேட்பாங்க, உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன என்று கேட்பார்கள். ಎಲ್ಲರೂ ತಮ್ಮ ಸ್ಟ್ರೆಂತ್ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಆದರೆ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಯಾರು ತಮ್ಮ ಬಲಹೀನತೆ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚು ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. ಆದಷ್ಟು ಅದನ್ನು ಮರೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾರೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನೋಡಿದರೆ ಕೆಲಸ ಕೊಡದೆ ಹೋಗಿಬಿಡುತ್ತಾರೋ, ನನ್ನನ್ನು ಕೀಳಾಗಿ ನೋಡಿ ಬಿಡುತ್ತಾರೋ, ನನ್ನನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತಾರೋ ಎಂದು ಭಯಪಡುತ್ತಾರೆ. பொதுவாக ஜனங்கள் அந்த இன்டர்வியூல பார்க்கும்பொழுது தங்களுடைய பலத்தை குறித்து அதிகமாய் பேச விரும்புவார்கள். ஆனால் பலவீனத்தை குறித்து பேச பயப்படுவார்கள். ஏனென்றால் எனக்கு அந்த வேலை கிடைக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி. ಆದರೆ ಪೌಲನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿದರೆ ಅವನು ತನ್ನ ಬಲಹೀನತೆ ಬಗ್ಗೆ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿಯೇ ದೇವರ ಬಲ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவருடைய பலவீனத்தை குறித்தே அதிக பெருமையாய் பேசுகிறார். ஏனென்றால் அந்த பலவீனத்துல தான் தேவனுடைய பலன் அவனை பரிபூர்ணமாய் தாங்க முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். ಇಲ್ಲಿರುವ ರಹಸ್ಯ ಏನೆಂದರೆ, ಆ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿಯೇ ಅವನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಬಲವನ್ನು ಮಾತ್ರ ಅವಲಂಬಿಸಿಕೊಂಡು ಇದ್ದಿರಬಹುದಾಯಿತು. அவனுடைய பலவீனத்திலே பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் பலத்தை முழுவதுமாய் சார்ந்திருக்க முடிந்தது அவனால். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಸ್ಟ್ರೆಂತ್ ಉಂಟು, ಬಲವೂ ಉಂಟು, ಬಲಹೀನತೆಗಳು ಉಂಟು. நம்ம ஒவ்வொருவருக்கும் பார்க்கும்பொழுது பலமும் உண்டு, பலவீனமும் உண்டு. ಹ್ಯೂಮನ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವವರು ನಮ್ಮನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ನಮ್ಮ ಬಲವನ್ನು ನಾವು ಕಂಡುಹಿಡಿದು ಅದನ್ನು ಫೋಕಸ್ ಮಾಡಬೇಕು, ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿರಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுகிறதான ஹியூமன் டெவலப்பர்ஸ் சொல்லுகிறதான காரியம் என்ன, உங்களுடைய பலத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள், அதை கவனம் கொடுங்கள். உங்களுடைய பலவீனத்தை குறித்தும் யோசித்து பாருங்கள், அதிலே
என்னென்ன காரியங்களை மாற்ற வேண்டுமோ மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ಆದರೆ சொல்றார். ದೇವರು ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯ ವಿಷಯದಲ್ಲಿಯೇ ತನ್ನ ಬಲವನ್ನು ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿ ತನ್ನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்பொழுது அவருடைய பலத்தை கொண்டு நம்முடைய பலவீனத்தை மாற்றி அமைக்கிறதான தேவனா ನಾವು இருக்கிறார். ಓದಿದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಯಾವಾಗ ನಿರ್ಬಲವಾಗಿದ್ದೇನೋ ಆವಾಗಲೇ ಬಲವುಳ್ಳವನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗ? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಎಂದು ನೋಡುವುದ್ರೆ ಇವಾಗ. பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே அவருடைய பலன் என்னை பரிபூர்ணமாய் தாங்குகிறது. எப்பொழுது பலவீனமாய் இருக்கும் பொழுது தாங்கிற்று என்று சொல்லி பார்க்கும் பொழுது இப்பொழுதுதான் அது தாங்கும். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಲೂ ನಡೆಯುತ್ತಾ ಇರುವ ಘಟನೆಗಳು, ಅನೇಕ ಸನ್ನಿವೇಶಗಳು, ಅದನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಈ ಕೋವಿಡ್-19 ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ಬಿಸ್ನೆಸ್ಗಳು, ಅನೇಕ ಕಂಪನಿಗಳು, ಅನೇಕರ ಚಟುವಟಿಕೆಗಳು பலவீனவாகுತ್ತಾ ಇದೆ. நம்மை சுற்றிலும் பார்க்கும் பொழுது எல்லா விதமான பொருளாதார காரியங்கள், வேலை ஸ்தலங்கள், எல்லா விதமான காரியத்திலுமே ஒரு பலவீனம் காணப்படுகிறது. எல்லாம் சரிந்து கொண்டிருக்கிறது. ಎಕಾನಮಿ, ಹಣಕಾಸು ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಬಲಹೀನವಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. எல்லா பொருளாதாரமும் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. ಜನರ ಮನೋಭಾವಗಳು, ಮೈಂಡ್ ಸೆಟ್, ಸೈಕಾಲಜಿ ಅದು ವೀಕ್ ಆಗಿ ಬಲಹೀನವಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. ಜನங்களுடைய மன ரீதியும் பார்க்கும் பொழுது சற்று பலவீனப்பட்டு இருக்கிறது. ಆದರೆ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಒಂದು ವಾಗ್ದಾನ, ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಈ ಬಲಹೀನವಾದ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ನಾವು ಬಲಿಷ್ಠರಾಗಿ ನಾವು ಮುಂದೆ ಸಾಗಬಹುದು. ஆனால் நம்முடைய தேவன் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்னவென்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் சாதிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ಯೋವೇಲನು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ಆರಂಭದಲ್ಲಿ ಓದಿದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಇದು ಅಂತ್ಯಕಾಲದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಪ್ರವಾದ ಮಾತುಗಳು. இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தோம் அல்லவா? அது இனிமேல் வரப்போகிறதான ಕಾರ್ಯಗಳೇ நடக்கக்கூடியதான ஒரு தீர்க்கதரிசனத்தின் ವಾರ್ತೆಯಾ இருக்கிறது. ಯೋವೇಲ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ ಅಂತ್ಯಕಾಲದಲ್ಲಿ ಸರ್ವ ಜನರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನೆಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು. ಆಮೇಲೆ ಅದರ ಮುಂದುವರಿಯುವಿಕೆಯಾಗಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಈ ಮಾತುಗಳು ಬಲಹೀನನು ಬಲಿಷ್ಠನೆಂದುಕೊಳ್ಳಲಿ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கடைசியாக இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி முடித்துவிட்டு அடுத்ததாக பலவீனன் பலவான் என்று சொல்லுவான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ನಾವೆಲ್ಲರೂ ಜೀವಿಸುವ ಈ ದಿನಗಳು, ಈ ಕಾಲ, ಇದು ಅಂತ್ಯಕಾಲ. ನಡೆಯುವ ಎಲ್ಲ ಘಟನೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಇದು ಅಂತ್ಯಕಾಲ, ಕಲಿಯುಗ ಎಂದು ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಇದನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ವಿವರವಾಗಿ ಹೇಳಬೇಕೆಂದು ಅವಶ್ಯವಿಲ್ಲ, ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿದೆ. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையை பார்க்கிறதான ஜனங்கள் சொல்வார்கள், இது கடைசி நாட்களுக்குள்ளாக வந்துவிட்டோம், ஆனால் அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. இப்போ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದು ಏನೋ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ದುರ್ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿ ಬಲಹೀನರಾಗಿದ್ದೇವೋ ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಬಲಿಷ್ಠರಾಗುವುದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஆனால் இந்த நாட்களிலே எந்த காரியங்களிலே நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லமுள்ளதான ನಿಮ್ಮ தேவனாக ಬಲಹೀನತೆಯನ್ನು ಬಲವಾಗಿ ಮಾಡಿರಿ. உங்களுடைய பலவீனத்தை கர்த்தர் பலமுள்ளதாய் மாற்றுகிறார். ಕೆಲವು ಅಂಗಡಿಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಆಫರ್ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. சில கடைகளிலே பார்க்கும் பொழுது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுப்பார்கள். ನೀವು ಹಳೆಯದನ್ನು ತಗೊಂಡು ಕೊಟ್ಟರೆ ಹೊಸದು ಕೊಡುತ್ತಾರೆ. பழையதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா புதுசா கொடுப்பாங்க. ಇವಾಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಬಿಡು, ನಾನು ನಿನಗೆ ನನ್ನ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பலவீனத்தை என்னுடைய கையிலே கொடுத்து விடுங்கள், நான் புது பலத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಬಲಹೀನರಾಗಿದ್ದೇವೆ. ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಗಳು ಇದೆ ಎಂಬುದು ಅದು ನಿಜ, ಅದು ಸತ್ಯ. நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில நம்ம பலவீனமா இருக்கிறோம் என்பது உண்மைதான். ಯಾಕೆಂದರೆ 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ದೇವರು ಜ್ಞಾನಿಗಳನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕದ ಬುದ್ಧಿಹೀನರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ದೇವರು ಬಲಿಷ್ಠರನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕದ ಬಲಹೀನರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்,
பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ಒಂದು ವೇಳೆ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಜನರ ಹಾಗೆ ತುಂಬಾ ಜಾಣರಾಗಿ ಬುದ್ಧಿವಂತರಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் சிலர் உங்களுக்கு உலகத்திலே இருக்கிறதான ஜனங்களை போல மிகவும் அறிவுள்ளவர்களாಗಿ நீங்கள் ಕಾಣப்படாமல் இருக்கலாம். ಯಾರಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನೀನು ಲೂಸು, ನೀನು ಮೆಂಟಲ್, ನಿನಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಚಿಂತೆ ಪಡಬೇಡ್ರಿ, ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂದು ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. யாராவது உங்களை பார்த்து லூசு உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க நல்லா ஆண்டவரை பார்த்து ಸ್ತೋತ್ರಿங்க. ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವ ಬಲಹೀನವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಯಾರಾದರೂ ಪರಿಹಾಸ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೀಳಾಗಿ ನೋಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೆಳಗಡೆ ಹಾಕಿ ಜಜ್ಜಿದರೆ ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿರಿ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. உங்களுக்கு பலவீனமாய் காணப்படுகிறதான சில காரியங்களை பார்த்து உங்களுக்கு செய்ய முடியாத காரியங்களை குறித்து ஏதாவது விமர்சித்தார்கள் என்றால் அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருகிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ದೊಡ್ಡ ಒಂದು ಸೌಭಾಗ್ಯ, ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும்போது பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನನಗಿರುವ ಎಲ್ಲ ಸಂತೋಷಕ್ಕಿಂತಲೂ ಮಹಾ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ, ನನ್ನ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. உலகத்திலேயே மிகவும் பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்றால் தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறார். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಗಳು ಇದೆ, ಕೊರತೆಗಳು ಇದೆ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಇದೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡರೂ ಆಮೇಲೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. தேவன் நம்மை பலவீனர்களாய் கண்ட பொழுதிலும் நமக்கு குறைகள் இருப்பதை பார்த்தும் கூட நம்மளை தெரிந்திருக்கிறார் அல்லவா? ಆದರೆ ಆ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿಯೇ ನೀವು ಬಲಹೀನರಾಗಿಯೇ ಯಾವಾಗಲೂ ಇರುವುದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. அதனால நம்ம பலவீனமாகவே எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ಯಾಕೆಂದರೆ ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೋ ಆ ಉದ್ದೇಶ ನೆರವೇರಬೇಕೆಂದರೆ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಬಲಹೀನರಾಗಿದ್ದೇವೋ ಅದೇ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರ ಬಲ ಅದು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವಾಗಲೇ ದೇವರ ಉದ್ದೇಶ ನೆರವೇರುತ್ತದೆ. தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மளை தெரிந்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக பலவீனத்திலேயே நம்மளை வைக்காதபடிக்கு நம்மளை பலவான்களாய் மாற்றி நம்மளை உபயோகிப்பதற்காக அவர் நம்மளை தூக்கி எடுக்கிறார். ಈ ತಿಂಗಳ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನು ಹೇರಾಳವಾಗಿ ನಮಗೆ ತನ್ನ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಬಲಿಷ್ಠರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವನು. இந்த மாதத்திலே கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தத்தின் மூலமாகவே தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் பலத்தை கொடுத்து நம்மளை இன்னும் அதிகமான பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ಆದ್ದರಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವುದು, ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ ಖಿನ್ನತೆಗೆ ಒಳಗಾಗಬೇಡಿರಿ, ಸೋತು ಹೋಗಬೇಡಿರಿ. ನೀವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಎದ್ದೇಳಬೇಕು, ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ನಾವು ಮುಂದೆ ಸಾಗಬೇಕು. பலவீனத்தை பார்த்து 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 குன்றி போக வேண்டாம், குறுகி போக வேண்டாம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமாக. ಇದು ನನ್ನ ಬಲಹೀನತೆ ಎಂದು ನೆಪಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇರುವ ಹಾಗೆ ಇರಬೇಡಿರಿ. ನೀವು ಮುಂದೆ ಸಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. நான் என்னுடைய பலவீனத்தினால இப்படி பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு நீங்கள் எழுந்து முன்னேறி செல்லக்கூடியதான வழிகளை பாருங்கள். ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡುವವರು, ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಬೈಯುವವರು, ಅವರನ್ನು ನೀವು ತಿರುಗಿ ಬೈಯಬೇಡಿರಿ. ಅವರಿಗೆ ನೀವು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ರಿ. ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ, ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களுடைய குறைகளை பார்த்து, பலவீனங்களை பார்த்து, உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறதான ஜனங்களை நீங்கள் திரும்ப அவர்களோடு கூட யுத்தம் பண்ண வேண்டாம். அவர்கள் உங்களை பரியாசம் பண்ணுவதை குறித்து நீங்கள் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஏனென்றால் அது நிமித்தமாக தான் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ನನ್ನ ಅನುಭವದಿಂದ ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ನಾನು ಹೇಳಬೇಕೆಂದ್ರೆ, ಇವತ್ತು ನಾನು ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ ಏನೋ ನಾನು ತುಂಬಾ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಇರುವುದರಿಂದ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், ஏதோ நான் பயங்கரமான பலசாலி என்பதன் காரணத்தின் நிமித்தமாக தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ಹೌದು, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಲವು ಸ್ಟ್ರೆಂತ್ ಉಂಟು, ಕೆಲವು ವೀಕ್ನೆಸ್ ಉಂಟು. ஆம், என்னுடைய வாழ்க்கையிலே சில பலமுள்ள காரியங்களும் உண்டு, பலவீனமான காரியங்களும் உண்டு. ನಾನು ಸ್ಕೂಲ್ ನಲ್ಲಿ ಓದುತ್ತಾ ಇರುವಾಗ ಮ್ಯಾಥ್ಸ್ ನಲ್ಲಿ 98% ತಗೊಂಡೆ. நான் ಸ್ಕೂಲ್ படிக்கும் பொழுது ಕಣಕಲ 98% ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಓದುತ್ತಾ ಇರುವಾಗ ಗ್ರೀಕ್ ನಲ್ಲಿ 98 ತಗೊಂಡೆ. நான் பைபிள் காலேஜ்ல படிக்கும்போது கிரீக்ல 98% வாங்கினேன். ಹೀಬ್ರೂ ಅಲ್ಲಿ 96% ತಗೊಂಡೆ. ஹீப்ரூல 96 வாங்கினேன். ಇವತ್ತು ದೇವರು ನನ್ನನ್ನು ಸೇವೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಆ ಮ್ಯಾಥ್ಸ್ ಅನ್ನು, ಗ್ರೀಕ್ ಅನ್ನು, ಹೀಬ್ರೂವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೆಲ್ಲ ರೀ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಬಲಹೀನತೆಗಳು ಇದ್ದೋ ಅದರಲ್ಲಿ ತನ್ನ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಆತ್ಮದ ಬಲದಿಂದ ನನ್ನನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த பலத்தை பார்த்து தேவன் என்னை உபயோகிப்பார் என்பது அல்ல,
ஆண்டவர் என்னுடைய ஒவ்வொரு பலவீனத்திலையும் தன்னுடைய பலத்தை இந்த ஊழியத்திலே கொடுத்து என்னுடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற தேவனா ನನ್ನ இருக்கிறார். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ, ನನ್ನ ಯವನ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನನಗೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಬಲಹೀನನಾಗಿದ್ದಾಗ ನನ್ನನ್ನು ಸುತ್ತಲಿರುವ ಕೆಲವರು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಪರಿಹಾಸ ಮಾಡಿದರು, ನನ್ನನ್ನು ಕೀಳಾಗಿ ನೋಡಿದರು. ಅದುವೇ ನನ್ನನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ತಳ್ಳಿತ್ತು, ಉಪವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ತಳ್ಳಿತ್ತು. ಅದರಿಂದಲೇ ದೇವರ ಬಲವನ್ನು ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು ಸಾಧ್ಯವಾಯಿತು. வயதில் இருக்கும்போது என்னுடைய குறைகளை பார்த்து எத்தனையோ விமர்சித்தார்கள், என்னை கீழே போட்டு தள்ளினார்கள். அதுவே நான் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அதிகமாய் ஜெபிப்பதற்கும் உபவாசிப்பதற்கும் என்னை ஊன்றி தள்ளிட்டு ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡಿದ ಆ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗಾಗಿ ನಾನು ಇವತ್ತು ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. அந்த நாட்களிலே என்னை பார்த்து கேலி செய்ததான ஜனங்களுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರ ಜನರೇ, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ 4 ಜನರು ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ನೋಡಿ ಅದರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಬಹುದು, ಅದರ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡಬಹುದು. ನಿಮ್ಮನ್ನು ಅದನ್ನು ನೋಡಿ ನೀವು ಬೇಜಾರ್ಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ, ಮೊಣಕಾಲೂರಿ ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. நம்மளுடைய பலவீனங்களை பார்த்து 4 பேர் கேலி செய்யலாம், ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முழங்கால் படியிட்டு அதற்காக ஜெபியுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಲೂಸು, ನಿನಗೆ ಹುಚ್ಚು, ನೀನು ಮೆಂಟಲು ಎಂದು ಹೇಳುವವರನ್ನು ನೀವು ಭಯಬೇಡಿರಿ, ನೀವು ಮನಸ್ಸು ಗುಗ್ಗಿ ಹೋಗಬೇಡಿರಿ. ನೀವು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದು ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. உங்களை பார்த்து லூசு, பைத்தியம், ஒன்றுக்கு உதவாததுன்னு சொல்லுகிறதான அந்த காரியங்களை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய மனதை தேவனுடைய சன்னிதானத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு நேராக திருப்பிக் ನಿಮ್ಮ கொள்ளுங்கள். ಬಲಹೀನತೆಯನ್ನು ಬಲವಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. உங்களுடைய பலவீனங்களை பலமாய் செய்து கொள்ளுங்கள். ಎರಡನೆಯದಾಗಿ ಯೋವೇಲನು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ ಆತ್ಮೀಗ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡಿರಿ. இரண்டாவதாக யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யுங்கள். ಯೋವೇಲನ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 9ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ನಾವು ಆ ಮೇಲೆ ಇರುವ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಓದಿದರೆ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತದೆ. ದೇವರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಜನರನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾನೆ. யோவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தில் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ಇದು ದೈಹಿಕವಾದ ಒಂದು ಯುದ್ಧ ಅಲ್ಲ, ಒಂದು ಬಲಾತ್ಕಾರ ಅಲ್ಲ. ಇದು ಮಾಂಸಕ್ಕೆ ಕೇಟದಾನ ஒரு ಯುದ್ಧம் ಅಲ್ಲ. ದೈಹಿಕವಾದ ಬಲಾತ್ಕಾರ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಭೌತಿಕ ಹಿಂಸೆ, ಅದು ಕೆಲವರು ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದು ಮಾಂಸದಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. சிலர் பாத்தீங்கன்னா நம்ம மாம்சத்துல நம்மளோடு கூட ஒத்தாயம் பண்ணி பயங்கரமா சண்டை போட வருவாங்க. ಜನರು ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಆ ರೀತಿ ಬರುವಾಗ ನೀವು ಮತ್ತೆ ಮಾಂಸದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ್ರಿ. ஜனங்கள் உங்களுக்கு விரோதமா இப்படியாக யுத்தம் செய்யும் பொழுது நீங்க மாம்சத்துல திரும்பி போய் அவங்களோடு கூட சண்டை ಮೊಣಕಾಲೂರಿ ಮೊಣಕಾಲು ಯುದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ. முழங்கால் பிடிட்டு முழங்கால்ல யுத்தம் பண்றதுக்கு கத்துக்கோங்க. ದೇವರ ಆತ್ಮನ ಬಲದಿಂದ ನಾವು ದೇವರ ಆತ್ಮನ ಸಹಾಯದಿಂದ ಹೆಚ್ಚು ಬಲವನ್ನು ಆವಾಗಲೇ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய உதவியினாலே பெரிதான ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ளலாம். ನಿಜ ಹೇಳಬೇಕೆಂದರೆ ಯಾವಾಗ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸೇರುತ್ತೇವೋ, ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬರುತ್ತೇವೋ ಆವಾಗಲೇ ಒಂದು ಯುದ್ಧ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ. ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நாம் இயேசுவின் அண்டை நாம் ரட்சிக்கப்பட்டு வருகிறதான அந்த சமயத்திலே தானே ஒரு பெரிய யுத்தம் நமக்கு விரோதமாய் ஆயத்தமாய் இருக்கிறது. ಅದು ಅದೃಶ್ಯವಾದ ಇನ್ವಿಸಿಬಲ್ ಬ್ಯಾಟಲ್, ಅದೃಶ್ಯವಾದ ಒಂದು ಯುದ್ಧ. அது பார்க்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய அந்த ವಾನಮಂಡಲத்திலே நடக்கக்கூடியதான யுத்தம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೊರೋನಾಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಒಂದು ಯುದ್ಧದ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இந்த நாட்களிலே கொரோனாக்கு விரோதமா இருக்கிறதான யுத்தத்தை குறித்து எல்லாரும் பேசிக்கொண்டு ಆದರೆ ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇರುವ ಈ ಆತ್ಮೀಯವಾದ ಒಂದು ಯುದ್ಧ ಅದಕ್ಕಿಂತ ಮಹಾ ದೊಡ್ಡದು. ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்கிறதான இந்த ஆவிக்குரிய யுத்தம் அதை பார்க்கிலும் ಮೇಲಾனது. ಇದು ಈ ದುರಾತ್ಮ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಈ ಮಾಂಸದ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೀವು ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் மாம்சிக கண்களினாலே பார்க்க முடியாது. ಕೊರೋನಾ ಕ್ರಿಮಿಗಳನ್ನಾದರೂ ಭೂತ ಕಣ್ಣಾಡಿಯನ್ನು ಇಟ್ಟು ನೋಡಬಹುದು ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. ಕೊರೋನಾவுடைய கிருமியை நம்ம ಭೂತ ಕಣ್ಣಾಡಿಯಲ್ಲಿ நம்ம பார்க்க முடியும். ಆದರೆ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಸೈತಾನ ಇಟ್ಟಿರುವ ದುರಾಲೋಚನೆಗಳನ್ನು, ಆ ದೆವ್ವದ ಕಾರ್ಯಗಳು, ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಟಗಳು ಉಂಟು, ಅದನ್ನು ನಿಮ್ಮ ಮಾಂಸಿಕ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. உங்களுக்கு விரோதமாய் பிசாசின் எல்லா விதமான போராட்டங்கள் ಉಂಟು, அதை நாம் மாம்சிக கண்களிலே நாம் பார்க்க முடியாது. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂದು ಬಯಸುವವರಿಗೂ, ದೇವರಲ್ಲಿ ಏನಾದರೂ ಸಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಬಯಸುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಈ ಒಂದು ஆத்மீக யுத்த உண்டு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஜனங்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்று நினைக்கிறதான ஜனங்கள் ஒவ்வொருவருக்குமே இப்பேற்பட்டதான ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ಉಂಟು. ಈ ಯುದ್ಧವನ್ನು ನಮ್ಮ ಮಾಂಸದ ಬಲದಿಂದ ನಾವು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ದೇವರ ಆತ್ಮನ ಬಲದಿಂದಲೇ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಬಲ, ಬಲಹೀನನು ಬಲಿಷ್ಠನು ಎಂದು ಹೇಳಲಿ ದೇವರ ಆತ್ಮನ ಬಲ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. இந்த யுத்தத்தை நம்மளுடைய மாம்ச சரீரத்தினாலே நாம் எந்த விதத்திலும் நாம் செய்து சாதிக்க முடியாது. ஆனால் வசனத்தை கொண்டு
கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்து அவர் மூலமா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் பலன் அடைய வேண்டும். ನೀವು ಬೆಳೆಯುವುದು ಸೈತನಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುವುದಿಲ್ಲ. நீங்கள் வளருவது பிசாசுக்கு பிடிக்காது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿರುವ ಒಂದು ವಿಷಯ, ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿಯೂ ಆತ್ಮೀಕ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ ಅವರು ಬೆಳೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த நாட்களில் எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய விசுவாசிகள் அநேகர் இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் வசனத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಆದರೆ ನಿಮಗೆ ಒಂದು ವಿಷಯ ಗೊತ್ತಾಗಬೇಕು, ಸೈತನು ಅದನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡುವವನಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಅವನು ಸೈತನು ಕುತಂತ್ರವಾಗಿ ಯೋಜನೆಗಳನ್ನು ಮಾಡಬಹುದು, ಯುದ್ಧ ಮಾಡಬಹುದು. நான் உங்களுக்கு தெரிய வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால் உங்களுக்கு விரோதமாக பிசாசு அநேக திட்டங்களை தீட்டுவான், உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவான். ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾವು ಹೋರಾಡುವುದು ಮನುಷ್ಯರ ಮಾತ್ರದವರ ಸಂಕಟವಲ್ಲ, ರಾಜತ್ವಗಳ ಮೇಲೆಯೂ ಅಧಿಕಾರಗಳ ಮೇಲೆಯೂ ಈ ಅಂತಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ ಮೇಲೆಯೂ ಆಕಾಶದ ಮಂಡಲದಲ್ಲಿ ಇರುವ ದುರಾತ್ಮಗಳ ಸೇನೆಯ மேலையோ ನಾವು ಹೋರಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ಈ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಹೋರಾಟಗಳನ್ನು ಹೋರಾಡುವುದು ಹೇಗೆ? இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை போராடுவது எப்படி? ನಮ್ಮ ಹಣ ಬಲದಿಂದ ಈ ಹೋರಾಟವನ್ನು ಹೋರಾಡುವುದಕ್ಕಾಗಲ್ಲ. நம்மளுடைய பண பலத்தை கொண்டு இந்த போராட்டத்தை போராட முடியாது. ನಮಗಿರುವ ವಿದ್ಯಾ ತಿಳಿವಳಿಕೆ, ಮ್ಯಾಥ್ಸ್, ಗ್ರೀಕ್, ಹೀಬ್ರೂ ಇದನ್ನು ಇಟ್ಟು ಆತ್ಮಿಕ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. நமக்கு இருக்கிறதான ஞானத்தை கொண்டு, ஹீப்ரூவை கொண்டு, கிரீக்கை கொண்டு நம்ம எந்த விதமான யுத்தமும் செய்ய முடியாது. ಅದನ್ನು ಹೇಗೆ ಮಾಡಬಹುದು ಅಂತ ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 10-11 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಗಮನಿಸಿರಿ. அது எப்பேற்பட்டதான யுத்தம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கவனிப்போம். ಕಡೆಯ ಮಾತು ಏನಂದ್ರೆ, ಕಡೆಯ ಮಾತು ಅಂದ್ರೆ ಒಂದು ಕನ್ಕ್ಲೂಷನ್, ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಮಾತು. ಕಡೆಯ ಮಾತು ಏನಂದ್ರೆ, ನೀವು ಕರ್ತನನ್ನು ಆತನ ಅತ್ಯಧಿಕವಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ಬಲಕೊಳ್ಳಿರಿ. ಸೈತಾನಿನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ನೀವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗುವಂತೆ ದೇವರು ದಯಪಾಲಿಸುವ ಸರ್ವಾಯುಧವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி தேவனுடைய ಸರ್ವಾಯುಧ ವರ್ಗங்களை ತರಿತು ಕೊಳ್ಳುங்கள். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ಸರ್ವಾಯುಧ ವರ್ಗಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡುವ ಯುದ್ಧಾಯುಧಗಳನ್ನು ತರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಗಮನ ಕೊಡೋಣ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಾವು ಕಾಯುತ್ತಾ ಸಮಯ ಕಳೆಯುವವರಾಗಿರೋಣ. தேவனுடைய ಸರ್ವಾಯುಧ ವರ್ಗங்களை தரித்துக் கொள்வதிலே ஜாக்கிரதையா இருப்போமாக. அதை தரித்துக் கொள்வதற்காக ஜெபத்திலே அதிகமாய் நாம் காத்திருப்போமாக. ಕಳೆದ ಭಾನುವಾರ ಸಂಜೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಝೂಮ್ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆದ ಈವ್ನಿಂಗ್ ಸರ್ವಿಸ್ ನಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ಸೈತನು ಸಿಂಹದ ಹಾಗೆ ನಮಗೆ ಎದುರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನುಂಗಿ ಬಿಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. போன வாரம் சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பார்த்ததான வசனம், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದ್ರೆ, ನೀವು ಗೆಲ್ಲಬೇಕೆಂದ್ರೆ, ಜಯಿಸಬೇಕೆಂದ್ರೆ ದೇವರು ಕೊಡುವ ಈ ಆತ್ಮದ ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನು ನಾವು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் இந்த ஆவிக்குரிய ಸರ್ವಾಯುಧ ವರ್ಗங்களை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದ ಮೂಲಕವಾಗಿ ಇದು ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே, அபிஷேகத்தினாலே இது நமக்கு கிடைக்கும். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಸೈತನು ಸಿಂಹದ ಹಾಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ತೋಳದ ಹಾಗೆ ಬರುತ್ತಾನೆ. சில நேரம் பிசாசு பார்க்கும் பொழுது சிங்கம் போல வருவான், சில நேரம் ஓனாய் போல வருவான். ಕುರಿ ಚರ್ಮವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿರುವ ತೋಳ ಹಾಗೆ ಬರುತ್ತಾನೆ. ஆட்டு தோள்களை போர்த்து கொண்டிருக்கிறதான ஓநாய்க்களை போல வருவான். ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನೀನು ನಾನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸಹಾಯದಿಂದ, ಆತ್ಮನ ಬಲದಿಂದ ಅಂತ ಕುತಂತ್ರಗಳನ್ನು ಕೂಡ ನಾವು ಗೆಲ್ಲಬೇಕು. இந்த நாளிலே பரிசுத்தாவியனுடைய வல்லமையினாலே நாம் அப்பேற்பட்டதான பிசாசின் தந்திரங்களை கூட நாம் வெல்ல வேண்டும். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನ ಜೀವಿತದಿಂದ ದೇವರು ನನ್ನ ಬಳಿಗೆ ಒಂದು ವಿಷಯ ಮಾತನಾಡಿದನು. கடந்த நாட்களில் யோசுவாவின் வாழ்க்கையை குறித்து என்னோடு கூட சில காரியங்களை பேசினார். ಯೆಹೋಶುವನನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದನು, ನೀನು ಕಾಲಿಡುವ ಸ್ಥಳವನ್ನೆಲ್ಲ ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ಜೀವಮಾನದೆಲ್ಲ ಒಬ್ಬನೂ ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲನು. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் கால் மிதிக்கிறதான தேசத்தை உனக்கு சொந்தமாய் தருவேன்,
நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி வாக்கு ಇದೇ பண்ணினார். ವಾಗ್ದಾನವನ್ನು ವಯೋತಿಕವಾಗಿ ಈ ಸೇವೆಗಾಗಿಯೂ ದೇವರು ನನಗೂ ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಕೊಟ್ಟನು. ಸಮೀಪದಲ್ಲಿಯೂ ದೇವರು ಅದನ್ನು ಮತ್ತೆ ನನಗೆ ತಿರುಗಿ ನೆನಪು ಮಾಡಿದನು. இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கும் இந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல சமீபத்திலும் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு ಯೆಹೋಶುವನು ஞாபகப்படுத்தினார். ದೇವರ ಬಲದಿಂದ ಆತನು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ಅವನು ಹೋಗಿದ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ಅವನಿಗೆ ಜಯ ಸಿಕ್ಕಿತು. யோசுவாவை பார்க்கும் பொழுது போகிற இடம் எல்லா இடத்துங்களிலுமே அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. ಆ ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಂಡನು. அவன் கண் கண்டதான ஒவ்வொரு காரியங்களையுமே அவன் சுதந்திரத்துக் கொண்டே இருந்தான். கானான் தேசத்தை சொந்தமாக்கி கொண்டதை பார்க்கிறோம். ಆದರೆ ಯೆಹೋಶುವನು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ஆனாலும் பார்க்கும் பொழுது யோசுவா 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ ಗಿಬ್ಯೋನಿಯರು ಎಂಬ ಒಂದು ಗುಂಪು ಜನರು ಅವರು ಯುಕ್ತಿಯಿಂದ ತಂತ್ರವಾಗಿ ಯೆಹೋಶುವನನ್ನು ಅವರ ಜೊತೆ ಇದ್ದ ನಾಯಕರುಗಳನ್ನು ವಂಚಿಸಿದರು. ஆனால் யோசுவாவை அங்கே பக்கத்திலே இருந்ததான கிபியோனியர்கள் என்று சொல்லக்கூடியதான ஜனங்கள் தந்திரமாய் யோசுவாவை மாத்திரமல்ல அவர்களுடைய மூப்பர்களையும் கூட ஏமாற்றி விட்டார்கள். ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಬರಕಾಗದೇ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಸೈತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ತಂತ್ರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ವಂಚಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾನೆ. சில வேளைகளிலே உங்களை எதிர்கொண்டு பிசாசு உங்களை வஞ்சிக்க முடியாத பட்சத்திலே தந்திரமாய் வேறு வழியாய் வருவான். ಅಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನು ಮಾಡಿದ್ದು ಏನು ಗೊತ್ತಾ? அங்கே யோசுவா செய்ததான காரியம் என்னவென்று தெரியுமா? ಇಸ್ರಾಯೇಲಲ್ಲಿ ಇರುವ ನಾಯಕರು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? அங்கே இஸ்ரவேல் இருக்கிறதான தலைவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ಯೆಹೋಶುವನ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಯೆಹೋವನನ್ನು ವಿಚಾರಿಸಲಿಲ್ಲ. அங்கே யோசுவாவும் அவனோடு கூட இருந்ததான தலைவர்களும் ஆண்டவரை அவர்கள் விசாரிக்கவில்லை. ಕರ್ತರುடைய ವಾರ್ತೆயை ಅವர்கள் ಕೇಳಲಿಲ್ಲ. ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಬಹು ಜಾಗ್ರತೆಯಿಂದ ದೇವರ ಸ್ವರವನ್ನು ಕೇಳಿ ನಾವು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ಇದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ನಾವು ಇರಬೇಕು. இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதிலே மிகவும் கவனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ಕೆಲವು ಜನರು ಕುತಂತ್ರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ವಂಚನೆ ಮಾಡಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನೋವು ಒಳಗೆ ಹಾಕುವುದಕ್ಕೂ ನಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸುವುದಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸುವುದಕ್ಕೂ ಕುತಂತ್ರವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಬರುತ್ತಾರೆ. சிலர் ரகசியமாய் தந்திரமாய் உங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுப்பதற்காக குடும்பத்திலே நுழையிறதற்காக இருப்பார்கள். நீங்கள் அதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ಇಂತಹ ತಂತ್ರವಾದ ಕುತಂತ್ರವಾದ ಗಿಬ್ಯೋನಿಯರ ಬಳಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡದೆ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த தந்திரமாய் வந்ததான கிபியோனியர்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளாதபடிக்கு நாம் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ದೇವರ ಚಿತ್ತ ಏನು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿ ದೇವರ ಚಿತ್ತದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ಇದಕ್ಕೆ ನಮಗೆ ದೇವರ ಬಲ ಬೇಕು. இதற்காக தான் தேவனுடைய பலன் அதிகமாய் நமக்கு தேவை. ಈ ರೀತಿಯಾದ ಯುದ್ಧಗಳು ನಮಗೆ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ಬರುತ್ತದೆ. இப்பேற்பட்டதான யுத்தம் தான் நமக்கு வேறு விதமாய் அநேக ரீதியாக வருகிறது. ಈ ಆತ್ಮೀಯ ಯುದ್ಧವನ್ನು ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಾವು ಊರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮೊಣಕಾಲು ಯುದ್ಧ ಮಾಡಿ ಗೆಲ್ಲಬೇಕು. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை முழங்கால் படிட்டு முழங்காலே வெல்ல வேண்டும். ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಕಳೆದ ಕೆಲ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ ಯುದ್ಧದಲ್ಲಿ ನೀವು ಸೋಲು ಹೊಂದಿದ್ದೀರಾ. உங்களில் சிலர் கடந்த நாட்களிலே சில யுத்தங்களை நீங்கள் தோற்று போயிருக்கலாம். ಆದರೂ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವು ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಬಲ ಹೊಂದಿ ನೀವು ಜಯಿಸಬಹುದು. ஆனால் இந்த நாட்களிலே நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிப்பீர்கள் என்றால் பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெயிக்க முடியும். ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಆತನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾನೆ. ஏனென்றால் உங்களை ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். ನಿಮಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈಗಾಗಲೇ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆಲ್ರೆಡಿ he has given you victory and he has made you more than a conqueror. இப்பொழுதே ஏற்கனவே உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். நீங்கள் வெற்றி சிறந்தவர்கள். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಸೋಲು ಹೊಂದಿದ್ದೀರಾ ಅದೇ ವಿಷಯದಲ್ಲಿ ಇನ್ನು ಮುಂದೆ ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವು ಗೆಲ್ಲುತ್ತೀರಾ. ಯಾಕಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕ್ರಿಸ್ತನು ಕೊಡುವ ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನೀವು ಆ ಜಯವನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಾ. கடந்த நாட்களில் எந்த காரியங்களை தோற்று போயிருந்தீர்களோ அதே காரியத்திலே ஜெயிக்கிறவர்களா இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ಬಲಪಡುತ್ತಿರುವ ಕ್ರಿಸ್ತುವಿನ
கடந்த நாட்கள்ல எந்த காரியங்களிலே தோற்றிருக்கிறீர்களோ அதே காரியத்திலே தேவன் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். ஏனென்றால் உங்களை பலப்படுத்துகிறதான கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் உங்களுக்கு பலம் உள்ளதாய் மாற்றி அமைக்கிறார். ನಂಬುವುದಾದರೆ ಕೈ ಎತ್ತಿ ಜೋರಾಗಿ ಒಂದು ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳ್ರಿ. நம்புவீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். ಕೊನೆಯದಾಗಿ ಯೋವೇಲನು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಇವತ್ತು ನಾನು ಮುಖ್ಯವಾಗಿ ನಮಗೆ ಹೇಳಬೇಕೆಂದು ಬಯಸುವ ಒಂದು ವಿಷಯ. கடைசியாக யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் முக்கியமாய் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும் என்கிறதான விஷயம். ಬಲಹೀನನು ತನ್ನನ್ನು ಬಲಿಷ್ಠನು ಎಂದು ಹೇಳುವುದು, ದುರ್ಬಲನು ಶೂರನೆಂದು ಹೇಳುವುದು ಅದು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. பலவீனன் பலவான் என்று சொல்லுவான் என்றால் அது விசுவாசத்தை கொண்டுதான் சொல்ல முடியும். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸುವ ಒಂದು ವಿಷಯ, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்ல விரும்புகிறதான காரியம் என்னவென்றால் அதனாலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ. ಬೈಬಲಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದನು, ಆತನು ಬರುವಾಗ ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗಬಹುದು. ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சொல்லுகிறார், வருகிறதான சமயத்திலே விசுவாசம் அநேகருக்குள்ளே இல்லாமல் போய்விடும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. அநேகர் நம்பிக்கை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் ஒரு காலம் இழந்து போகாதீர்கள். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಮಗಿರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதான விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். ನೀವು ಏನೇ ಕಳೆದುಕೊಂಡರೂ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ಮಾತ್ರ ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. எதை இழந்து போனாலும் ஆண்டவர் மேல் உள்ளதான விசுவாசத்தை மாத்திரம் இழந்து விடாதீர்கள். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ನೋಡಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೇಗೆ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂದು ನೀವು ಕೇಳುವುದಾದ್ರೆ, அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ಆತನು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ತಿಮೋಥೆಯನನ್ನು ನೋಡಿ ಈ ರೀತಿ ಹೇಳಿದನು. 1 ತಿಮೋಥೆಯು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ಮಗನಾದ ತಿಮೋಥೆಯನೇ, ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಮುಂಚೆ ಉಂಟಾದ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನಾನು ನೆನೆಸಿ ನೀನು ಅವುಗಳಿಂದ ಧೈರ್ಯಕೊಂಡು ಕ್ರೈಸ್ತರ ದಿವ್ಯ ಯುದ್ಧವನ್ನು ನಡೆಸಬೇಕೆಂದು ನಿನಗೆ ಆಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ನಂಬಿಕೆಯನ್ನು, ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಬಿಡದೆ ಹಿಡಿದುಕೋ. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயை பார்த்து 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் ನಲ್ಮನಸಾಕ್ಷಿயும் ಉಡೆಯವನಾಯಿರು. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ, ನಿಮಗೂ ನನಗೂ ಬಹು ಅವಶ್ಯವಾದ, ಅತಿ ಅಗತ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, ನಂಬಿಕೆಯನ್ನು, ಒಳ್ಳೆಯ ಮನಸಾಕ್ಷಿಯನ್ನು ಬಿಡದೆ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த மாதத்திலே நமக்கு எல்லாவற்றுக்கும் தேவையான ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் விசுவாசமும் நல்மனசாட்சியும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ದಿವ್ಯ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕು. ಅದಕ್ಕಾக நாம் பரிசுத்த யுத்தத்தை செய்ய வேண்டும். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಈ ದಿವ್ಯ ಯುದ್ಧ, ಒಳ್ಳೆಯ ಹೋರಾಟ ಎಂದು ಇಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, 1 ತಿಮೋಥೆಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿಯೂ, 2 ತಿಮೋಥೆಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಒಳ್ಳೆಯ ಹೋರಾಟದ ಬಗ್ಗೆ ಇನ್ನೂ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ ಹೇಳುತ್ತಾನೆ. தீமோத்தேயுவிலே பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் இன்னும் அநேக ஸ்தலங்களிலும் பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடுவதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். ತಿಮೋಥೆಯನನ್ನು ನೋಡಿ, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಲೈಫ್ ಮೋಟೋ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಗುರಿ ಏನೆಂದು ಕೇಳಿದರೆ, தீமோத்தேயை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையின் குறி என்ன என்று கேட்பீர்கள் என்றால், ಅವನು ಈ ರೀತಿ ಹೇಳಿರಬಹುದು, ನಂಬಿಕೆಯನ್ನು, ನನ್ನ ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅದೇ ನನ್ನ ಲೈಫ್ ಮೋಟೋ, ಅದೇ ನನ್ನ ಲೈಫ್ನ, ನಮ್ಮ ಜೀವಿತದ ಗುರಿ, ಲಕ್ಷ್ಯ. தீமோத்தேயு சொல்லியிருப்பாரு, நல் மனசாட்சியும் விசுவாசம் தான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று. ಯಾಕೆಂದರೆ ಬೇರೆ ಏನೇ ನೀವು ಕಳೆದುಕೊಂಡರೂ ನೀವು ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. மற்ற எந்த காரியத்தை இழந்து போனாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ ನೀವು ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲದನ್ನು ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கும் என்றால் நீங்கள் இழந்து போனதான எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ಅದು ಹಣಕಾಸಾಗಿರ್ಲಿ, ಆಸ್ತಿ ಆಗಿರ್ಲಿ, ಜನರಾಗಿರ್ಲಿ, ವಸ್ತುಗಳಾಗಿರ್ಲಿ, ಏನೇ ಆದರೂ ನೀವು ಕಳೆದುಕೊಂಡದನ್ನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು, ನಿಮಗೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ. உங்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால், அது பணமா இருக்கலாம், அது எந்த விதமான வேலையா இருக்கலாம், அதை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ಆದರೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರೆ ಎಲ್ಲದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ ಹಾಗೆ. ஆனால் விசுவாசத்தையே நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்றால் எல்லாமே இழந்து போய் விடுவோம். ಎಲ್ಲ ಇದ್ದು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕಿಂತ ಯಾವುದೂ ಇಲ್ಲದೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ ಎಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಮತ್ತೆ ದೊರಕುತ್ತದೆ.
நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்து விசுவாசத்தை இழந்து விடுவதை பார்க்கிலும் எல்லாவற்றையும் இழந்து விசுவாசத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு திரும்பவும் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க ವಲ್ಲಮುಳ್ಳದಾದ ದೇವನ ಆ ಕಾರಣದಿಂದಲೇ ಪೇತ್ರನಿಗೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ಅವನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅವನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. அதனாலதான் ஆண்டவர் பேதுருவுக்காக ஜெபிக்கும் பொழுது உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ಲೂಕನ 22ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 31 32 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 32ஆம் ವಾಕ್ಯங்களிலே இதை பார்க்கிறோம். ಸೀಮೋನನೇ ಸೀಮೋನನೇ ನೋಡು, ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಗೋಧಿಯಂತೆ ಒನೆಯಬೇಕೆಂದು ಅಪ್ಪಣೆ ಕೇಳಿಕೊಂಡನು, ಆದರೆ ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಕುಂದಿ ಹೋಗದೆ ಬಾರದೆಂದು ನಾನು ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿಕೊಂಡೆನು. ನೀನು ತಿರುಗಿಕೊಂಡ ಮೇಲೆ ನಿನ್ನ ಸಹೋದರನನ್ನು ದೃಢಪಡಿಸು ಎಂದು ಹೇಳಿದನು. லூக்கா 23 31 32ஆம் வசனங்களை பார்க்கிறோம். பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ಸ್ಥಿರಪಡಿಸು என்றார். ಇಲ್ಲಿ 31ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಸಿಂಗುಲರ್ ಆಗಿ ಹೇಳಿಲ್ಲ, ಏಕವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ಎಂದು ಪ್ಲೂರಲ್ ನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸೇರಿನೇ ದೇವರ ಜನರೇ, ಸೈತನು ಗೋಧಿಯನ್ನು ಒನೆಯುವ ಹಾಗೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೆಡಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಬಹುದು. இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து மாத்திரம் சொல்லவில்லை, நம்ம எல்லாரையுமே சேர்த்து சொல்லுகிறார். உங்களை என்று சொல்லுகிறார். சுளகலே புடைக்கிறது போல பிசாசு புடைப்பான் என்று சொல்லி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ಪೇತ್ರನಿಗೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಅವನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದೆಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ. ஆண்டவராகிய இயேசு பேதுரு மற்ற எந்த காரியத்தையும் மற்ற எல்லா காரியங்களையும் இழந்து போயிடக்கூடாதுன்னு வேற எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் கேட்கவில்லை. ಪೇತ್ರನೇ, ನೀನು ನಿನ್ನ ಸೌಂದರ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು ಎಂದು ನಾನು ಬೇಡಿಕೊಂಡೆ ಎಂದು ಹೇಳಿಲ್ಲ. பேதுருவை பார்த்து பேதுருவே உன்னுடைய அழகு இழந்து போயிடக்கூடாது நீனு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேண்டிக் கொள்ளவில்லை. ನಿನ್ನ ಜ್ಞಾನವನ್ನು ನೀನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು ಎಂದು ಕೂಡ ಬೇಡಿಲ್ಲ, ಬೇಡಿಕೊಂಡಿಲ್ಲ. அறிவு இழந்து போயிடக்கூடாதுன்னு ಕೂಡ ಕೇಳಲ್ಲ. ಯಾವುದು ಪ್ರಾಮುಖ್ಯವಾದುದು? ನೀನು ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದೆಂದು ನಿನಗೋಸ್ಕರ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದೆ. எது மிகவும் முக்கியமானது? உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது என்பதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ಪೇತ್ರನ ಬಗ್ಗೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು, ಅವನ ಬಲಹೀನತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஏனென்றால் பேதுருவுடைய பலவீனம் நம்ம அனைவருக்கும் நமக்கு தெரியும். ಯೇಸುವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾಗ 3 ಸಾರಿ ಆತನು ಯೇಸುವನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ಬಿಟ್ಟನು. பேதுரு இயேசுவை பிடித்துக்கொண்டு போன மாத்திரத்திலே 3 முறை மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಆತನ ಸಮಾಧಿ ಖಾಲಿಯಾಗಿರುವುದನ್ನು ಇವನು ತನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಆತನೇ ಹೋಗಿ ನೋಡಿದನು. இயேசு உயிரோடு கூட எழுந்த பின்பு பேதுரு அவன் கல்லறை நண்டையிலே போய் பார்க்கிறான். அந்த கல்லறை காலியா இருப்பதை அவன் கண்ணினாலே பார்க்கிறான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಶಿಷ್ಯರೆಲ್ಲರಿಗೂ ದರ್ಶನ ಕೊಟ್ಟಾಗ ಈ ಪೇತ್ರನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಇದ್ದನು. ಅವನು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿದನು, ನೋಡಿದನು. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அந்த சீஷர்களுக்கெல்லாம் தரிசனமான பொழுது பேதுருவும் அங்கே இருந்தான், இயேசுவை பார்த்தான். ಆದರೂ ಅವನು ಮುಂದೆ ಒಂದು ದಿನ ಹೇಳಿದನು, ನಾನು ಮೀನು ಹಿಡಿಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ. ஆனாலும் பார்க்கும் பொழுது பின்மாற்றத்துக்குள்ள போகிறான். அவன் மற்றவர்களை பார்த்து சொல்றான், மீன் பிடிக்க போகிறேன். ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಲಹೀನವಾದ ದಿನಗಳು ಆ ದಿನಗಳು, பலவீனமான நாட்கள் அந்த நாட்கள் தான். ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ವೇಳೆ ಈ ದಿನಗಳು ನಿಮಗೆ ಒಂದು ಬಲಹೀನವಾದ ದಿನಗಳಾಗಿ ವೀಕ್ ಡೇಸ್ ಆಗಿರಬಹುದು. ஒருவேளை இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில பலவீனம் உள்ளதான நாட்களாய் காணப்படலாம். ಆದರೂ ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿರಿ. ಪಂಚಾಶತಮ ದಿನದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಂದಾಗ ಅದೇ ಪೇತ್ರನು ಧೈರ್ಯವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಯೇಸುವೇ ಕರ್ತನೆಂದು ಕ್ರಿಸ್ತನೆಂದು ಆತನು ಧೈರ್ಯವಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು. கவலைப்பட வேண்டாம். பெந்தேகோஸ்தே நாள் என்றதான நாள் வந்த பொழுது அதே பேதுரு தான் எழுந்து நின்று பிரசங்கித்தான். ಒಂದೇ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 ಜನರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದನ್ನು பார்க்கிறோம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಬಲಹೀನರ ಹಾಗೆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಗುಗ್ಗಿ ಹೋಗಿರಬಹುದು. ಆದರೂ ನೀವು ಬಲ ಹೊಂದಬೇಕು. ನೀವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த நாட்களில் நீங்க பலவீனர்களைப் போல இருக்கலாம், ஆனால் இந்த நாளிலே பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உபயோகிக்க விரும்புகிறார். ಪೇತ್ರನು ಆ ಬಲಹೀನವಾದ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಿಲ್ಲ. ಅವನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. பலவீனமானதான நாட்களிலே அவன் சும்மா இருக்கவில்லை, ஆனால் தேவனுடைய சன்னிதானத்திலே காத்திருந்து பரிசுத்தாவியனுடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறார். ಯಾಕೆಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅದನ್ನೇ ಅವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದನು. ಲೂಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 49ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದನು, ಇಗೋ ನನ್ನ ತಂದೆಯು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದುದನ್ನು ನಿಮಗೆ ಕಳುಹಿಸಿ ಕೊಡುತ್ತೇನೆ.
ದೇವರು ಮೇಲನ ಲೋಕದಿಂದ ನಿಮಗೆ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಸುವ ತನಕ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲೇ ಕಾದುಕೊಂಡಿರ್ರಿ. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். ಈ ದಿನಗಳು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಬಲ ಹೊಂದುವ ದಿನಗಳು. இந்த நாட்கள் பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியதான நாட்கள். ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಸುವ ತನಕ ಕಾದುಕೊಂಡಿರ್ರಿ. வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ನಾನು 3 ವಿಷಯಗಳನ್ನು யோவேலனு 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಹೇಳಿದೆ. யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 3 காரியங்களை நான் சொன்னேன். ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಬಲವಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. பலவீனத்தை பலமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். ಆತ್ಮಿಕ ಯುದ್ಧಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರಿ. ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஆயத்தப்படுங்கள். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. விசுவாசத்தை ಕಾತ್ತುಕೊಳ್ಳುங்கள். ಯೋವೇಲ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುವ ಕೆಲವು ಮಾತುಗಳನ್ನು ಗಮನಿಸಿರಿ. யோவேல் 3:10 ஆகிய வசனத்திலே பார்க்கும்போது சில வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிறார், கவனியுங்கள். ನಿಮ್ಮ ಗುಳುಗಳನ್ನು ಮತ್ತು ಕುಡುಗೋಲುಗಳನ್ನು ಎಂದು ಹೇಳ್ತಾನೆ. ಅದು ಯಾವುದು? யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார் பாருங்கள். மண்வெட்டிகள் அறிவாள்கள் என்று சொல்லி. ಈ ಗುಳುಗಳು ಮತ್ತು ಗುಡುಕೋಲುಗಳು ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ರೈತರು ಉಪಯೋಗಿಸುವ ಉಪಕರಣಗಳು. இந்த மண்வெட்டியும் அருவாளும் பார்க்கும் பொழுது அந்த விவசாயிகள் விவசாயத்துக்காக ಉಪಯೋಗಿக்கிறதான ವಸ್ತುக்கள். ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಬೇಕೆಂದ್ರೆ ಅದು ಬದುಕುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ಬದುಕು ಉಳಿಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ಹೊಟ್ಟೆ ಪಾಡುಕೋಸ್ಕರ ಉಪಯೋಗಿಸುವ ಉಪಕರಣಗಳು. இந்த விவசாயிகள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இதை ಉಪಯೋಗಿக்கிறதான ಉಪಯೋಗங்கள். ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಗುಳುಗಳನ್ನು ಕುಡುಕೋಲುಗಳನ್ನು ನೀವು ಕತ್ತಿಗಳನ್ನಾಗಿಯೂ ಮತ್ತು யுத்த ஆயுதವಾಗಿಯೂ ಬದಲಾಗಿಸಿರಿ. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மண்வெட்டிகளையும் அரிவாள்களையும் நீங்கள் யுத்தத்துக்கு போகக்கூடியதான அந்த ஆயுதங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, ಕತ್ತಿಗಳಾಗಿಯೂ ಬರ್ಜಿಗಳಾಗಿಯೂ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. கத்தியாக ஈட்டியாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ಇದರ ಅರ್ಥ ಏನು? இது ಅರ್ಥம் என்னவென்றால், ಇವತ್ತು ಅಲ್ಲಿ ಯೋವೇಲನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯೋವೇಲನು ಹೇಳಿದ ಪ್ರವಾದ ಮಾತು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ಜನರಿಗೆ ಯಾವ ಅರ್ಥ ಉಳ್ಳದಾಗಿದೆ ಎಂದು ನಾನು ಹೇಳಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ. இந்த நாளிலே பார்க்கும்பொழுது யோவேல் சொன்னதான அந்த தீர்க்கதரிசனம் அந்த ஜனங்களுக்கு எப்பேற்பட்டதான வார்த்தை என்று சொல்ல நான் வரவில்லை. ಇವತ್ತು ನಮಗೆ ಏನು ಅರ್ಥ ಅದನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೀನಿ, ಗಮನಿಸಿರಿ. இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் என்ன அதுக்கு ಅರ್ಥம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಮತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮತ್ತು ಆತ್ಮೀಕ ಉಪಕರಣಗಳನ್ನು ನಾವು ನಮ್ಮ ಹೊಟ್ಟೆಪಾಡುಗೂ ನಮ್ಮ ಬದುಕು ಉಳಿಯುವುದಕ್ಕೂ ನಾವು ಉಪಯೋಗಿಸ್ತೇವೆ. இன்றைக்கு அநேக சமயத்திலே பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய வசனத்தையும் ஜெபிப்பதையும் நாம் நம்மளுடைய வயிற்று பிழைப்புக்காக உயிரோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக ಉಪಯೋಗಿಸಿರலாம். ಕೆಲವರು ನೋಡಿದಿರಾ, ಯಾವಾಗಲೂ ಅವರು ಬರುವುದೇ ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ. ಅವರು ಈ ಲೋಕದ ಅಗತ್ಯಗಳು ಏನೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇರ್ತದೆ, ಈ ಲೋಕದ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சிலரை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றதான காரியங்களுக்கு மாத்திரமே அவர்கள் தேவனை தேடி வருகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ಅದೇ ಗುಳುಗಳು ಮತ್ತು ಗುಡುಕೋಲುಗಳು, அதே மண்வெட்டிகள், அதே விதமான அரிவாள்கள். ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅದನ್ನು ನೀನು ಕತ್ತಿಯಾಗಿಯೂ ಬರ್ಜಿಯಾಗಿಯೂ ಮಾರ್ಪಡಿಸು. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அதே ವಸ್ತುக்களை நீங்கள் கத்தியாகவும் ஈட்டியாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, ನೀವು ಬರೀ ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆಪಾಡುಕಾಗಿಯೂ ಈ ಬದುಕು ಉಳಿಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, ಬೈಬಲ್ ಓದುವುದು, ಆತ್ಮೀಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಲ್ಲ. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಏನಾದರೂ ಸಾಧನೆ ಮಾಡಬೇಕು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಯುದ್ಧಾಯುಧಗಳಾಗಿ ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು, ನಿಮ್ಮ ಮೊಣಕಾಲನ್ನು. இன்றைக்கு உங்களுடைய மண்வெட்டிகளையும் அரிவாள்களையும் நீங்கள் உங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக நீங்கள் உபயோகிக்காதபடிக்கு ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக கத்தியாகவும் ஈட்டியாகவும் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನೀವು ಮೊಣಕಾಲೂರಿ ಆತ್ಮೀಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬದಲಾಗಿಸಬೇಕು. ஆண்டவருடைய காரியங்கள் கொண்டு மற்றும் வசனத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அதற்காக நீங்கள் இன்னும் அதிகமாய் தேர்ச்சி பெறும்படி. ಇದನ್ನು ನಾನು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ನನಗೆ ಅರ್ಥ ಆಯಿತು. ಅದೇನೆಂದ್ರೆ, ಇದುವರೆಗೂ ಈ ಯುದ್ಧಾಯುಧಗಳು ಸೈನಿಕರ ಕೈಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇತ್ತು. இதுவரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த யுத்த ஆயுதங்கள் போர்ச்சேவர்களுடைய கரங்களிலே ಕಾಣப்பட்டு கொண்டிருந்தது. ನಾನು ಹೇಳುವುದು ಆತ್ಮೀಕ ರೀತಿಯಲ್ಲಿ. ಈ ದಿನವರೆಗೂ ನೋಡಿದರೆ ತರಬೇತಿ ಹೊಂದಿದ ಪಾಸ್ಟರ್ಗಳು, ರೆವರೆಂಡು, ಇವರ ಕೈಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಯುದ್ಧಾಯುಧಗಳು, ದೇವರ ವಾಕ್ಯವು, ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಕ್ತಿ, ಆತ್ಮೀಕ ವರಗಳು, ಇದೆಲ್ಲ ಇದುವರೆಗೂ
ನೀವು ನೋಡಿದರೆ ಆ ಸೈನಿಕರು, ತರಬೇತಿ ಹೊಂದಿದ ಸೈನಿಕರು, பாஸ்டர்களு ரெவரண்டுகளும் கையில் மாத்திர இತ್ತು. ஆவிக்குரிய ரீதியில நீங்க பார்ப்பீர்கள் என்றால் இந்த யுத்த ஆயுதங்கள் எல்லாம் யாருடைய கரத்திலே ஆவிக்குரிய ரீதியாய் காணப்பட்டது என்று பார்க்கும் பொழுது போதகர்கள்ட்ட மற்றும் தலைவர்களிடத்திலே, சபையில இருக்கிறதான முக்கியமான நபர்களிடத்திலே, அவர்களுடைய கரங்களிலே இந்த யுத்த ஆயுதங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ಗಮನಿಸಿರಿ, ಇನ್ನು ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ನೀವಿರಬಹುದು. ನೀವು ನಿಮ್ಮ ಬದುಕು ಉಳಿಯುವುದು ಬಗ್ಗೆ ಮಾತ್ರ ಪಾಡುಗೋಸ್ಕರ ಮಾತ್ರ ಏನೋ ಕೆಲಸ ಮಾಡಿ ನಾನು ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂದು ಹೇಳಬಹುದು. ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವ ಸಾಧಾರಣವಾದ ಆಯುಧಗಳನ್ನು ಯುದ್ಧ ಆಯುಧವಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರುವ ದೇವರ ಮಾತು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಿನ್ನಿಂದ ಬರುವ ಆ ಅಭಿಷೇಕದ ಮೂಲಕವಾಗಿ, ಆತ್ಮಿಕ ವರಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. ஆனால் வருகிறதான நாட்களிலே பார்க்கும் பொழுது சாதாரணதான விசுவாசிகளை கொண்டு உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வசனத்தை கொண்டும் வார்த்தையை கொண்டும் கர்த்தர் அசாதாரணமான பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே செய்ய போகிறார். ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಇನ್ನು ಮುಂದೆ ದುರ್ಬಲರು, ಬಲಹೀನರು ಎಂದು ಯೋಚನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ್ರಿ. இனிமேல் உங்களை பார்த்து பலவீனர்கள் என்று சொல்லாதபடிக்கு நீங்கள் உங்களை பார்த்து பலவான்கள் என்று சொல்வீர்களாக. ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಬಲವಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಈಗ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. உங்களுடைய பலவீனங்களை பலவானாய் மாற்றுவதற்காக இப்பொழுது நீங்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். பலவீனர் பலவான் என்று சொல்லட்டுமே, தரித்திரன் செழித்திடுவார், தேவனின் செயலிதுவே நமக்காய். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பலவீனர் பலவான் என்று சொல்லட்டுமே, தரித்திரன் செழித்திடுவான், தேவனின் செயலிதுவே நமக்காய். பலவீனர் பலவான் என்று சொல்லட்டுமே, தரித்திரன் செழித்திடுவான், தேவனின் செயலிதுவே நமக்காய். And now let the weak say I am strong, let the poor say I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say I am strong, let the poor say I am rich, because of what the Lord has done for us. Give thanks. ಕೈ ಎತ್ತಿ ದೇವರನ್ನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. மேலே உயர்த்தி தேவனுக்கு நம்ம எல்லா ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿರಿ, ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ಬಲಹೀನನು ಅಲ್ಲ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಲಿಷ್ಠನು. வாய்களை திறந்து நம்ம எல்லாம் சொல்லுவோமா, இனிமேலே நான் பலவீனன் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக பலன் பெற்றவன். Because of what Jesus has done, ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಈ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನಾನು ಬಲಿಷ್ಠನಾಗಿದ್ದೇನೆ. தேவனுக்குள்ளே, இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே நான் இருக்கிறபடினாலே நான் தேவனுக்குள்ளே பலவானா இருக்கிறேன். Thank you Jesus. ದೇವರೇ, ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಆತ್ಮೀಗ ಯುದ್ಧವನ್ನು, ಮೊಣಕಾಲು ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸು. உம்முடைய நாம மகிமைக்காக, எங்களை ஆவிக்குரிய யுத்தத்துக்காக நீர் ஆண்டவரே பழக்குவிப்பீராக, ஆயத்தப்படுத்துவீராக. ನಮ್ಮ ಮೊಣಕಾಲುಗಳನ್ನು ಬಲಪಡಿಸು ದೇವರೇ. எங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்துவீராக. ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ದೇವರೇ ಮೊಣಕಾಲೂರಿ, ದೇವರೇ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ನಾವು ಬಲ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் எங்களுடைய வீடுகளில் நாங்கள் ஜெபத்துக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவரே அமைத்து நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸು ದೇವರೇ. எங்களுக்கு ಆண்டவரೇ பலத்தை தாரும். ನೀನು ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೆ ನಮಗೆ ನೀನು ಬಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. நீர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தின் மூலமா எங்களுக்கு பலனை அருளி செய்வீராக. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. இந்த நாட்களில் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள, ಕಾತುಕೊಳ್ಳ ನೀರು ಉದವಿ செய்வீராக. ನಂಬಿಕೆಯನ್ನು, ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. விசுவாசத்தையும் நல் மனசாட்சி
நம்பிக்கையும் காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீர். ಏನೇ ಕಳೆದುಕೊಂಡರೂ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. எதை இழந்தாலும் உம்மை நாங்கள் இழந்து போய் ಏನೇ ಕಳೆದುಕೊಂಡರೂ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಮಗಿರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. எதை இழந்து போனாலும் உங்கள் மேல் உள்ளதான நம்பிக்கையை நாங்கள் இழந்து போக கூடாது ஆண்டவரே. ಕೈ ಎತ್ತಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿರಿ, ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿರಿ, ದೇವರೇ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. கரங்களை உயர்த்தி நாம் எல்லாம் கேட்போம், உங்கள் மேல் உள்ளதான விசுவாசத்தை நாங்கள் இழந்து போவதில்லை. ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು ದೇವರೇ, உதவி செய்வீராக. ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಆತ್ಮೀಗ ಯುದ್ಧಕ್ಕೋಸ್ಕರ ಸೇವೆಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧಪಡಿಸು ದೇವರೇ. எங்களை ஆவிக்குரிய யுத்தமாகிய ஆண்டவரೇ உம்முடைய ஊழியத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ದೇವರೇ ನಿನ್ನ ವಾಕ್ಯವು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ, ಆತ್ಮೀಗ ವರಗಳು ಎಂಬ ಯುದ್ಧಾಯುಧಗಳನ್ನು ಪ್ರತಿಯೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಕೈಗಳಲ್ಲಿ ನೀನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ஆவிக்குரிய யுத்தம் ஆயுதமாகிய ஜெபம், வேத வசனம், ஊழியம் என்கிறதான காரியங்களை ஒவ்வொரு விசுவாசிகளுடைய கரங்களிலே நீ தருவீராக. ದೇವರೇ ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀನು ಮಾಡಲಿಕ್ಕಿರುವ ದೊಡ್ಡ ಉಜ್ಜೀವನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಸದಸ್ಯರನ್ನು, ಪ್ರತಿಯೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನೀನು ಉಪಯೋಗಿಸಿ ಎಂದು ನಾವು ஆசீர்வாத ಮಾಡುತ್ತೇವೆ. நாட்களில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான பெரிய எழுப்புதல்லே எங்களுடைய சபையில் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உபயோகிப்பீராக. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಶಿಷ್ಯರನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ ದೇವರೇ ಗೃಹ ಸಭೆ ನಾಯಕರುಗಳಾಗಿ ನೀನು ಸಿದ್ಧಪಡಿಸು ಎಂದು ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒவ்வொருவரையும் சீஷர் ஆக்குதலையும் மற்றும் ஆண்டவரே அப்பா வீட்டு சபைகளை அமைப்பதிலும் ஆண்டவரே நடத்துவதிலும் உபயோகிப்பீராக. ಈ ವರ್ಷದ ಅಂತ್ಯದ ಒಳಗೆ ನಾವು 100 ಗೃಹ ಸಭೆಗಳನ್ನು ಆರಂಭಿಸುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ತೆರೆದಿರುವ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಕೊಡು. ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಉಪಯೋಗಿಸು, ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು, ನಿನ್ನ ಬಲವನ್ನು ಕೊಡು ದೇವರೇ. 100 வீட்டு சபைகளை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு திறந்த வாசல்களை நீர் அனுக்கிரகம் செய்வீராக. எங்களுக்கு 100 தலைவர்களை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ನಮ್ಮ ಬಲದಿಂದ ಅದಾಗಲ್ಲ, ನಾವೆಲ್ಲರೂ ಬಲಹೀನರು, ನಮಗೆ ಮಿತಿಗಳು ಇದೆ, ಆದರೆ ನಿನ್ನ ಬಲದಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. எங்களுடைய பலனை கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கு எல்லாம் எல்லை உண்டு. உம்முடைய பலத்தை கொண்டு தான் நாங்கள் செய்ய முடியும் ஆண்டவரே. ನಿನ್ನ ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸು. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்புவீராக. ಬಲದಿಂದಲ್ಲ, ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ, ನಿನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ ಅದಾಗುತ್ತದೆ. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ನಿಮ್ಮ ಸೇವಕರುಗಳಾದ ನಾವುಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳನ್ನು, ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತೇವೆ. ஊழியக்காரராகிய நாங்கள் ஆண்டவரೇ விசுவாசிகளையும் ஆண்டவரೇ ஊழியக்காரர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಅವರ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನೀನು ಕಾದು ಕಾಪಾಡು ದೇವರೇ. ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நீர் காத்து நடத்துவீராக. ಎಲ್ಲ ಕೇಡಿನಿಂದ ನೀಗಿಸಿ ದೂರಪಡಿಸಿ ಕಾಪಾಡು. எல்லா கேடுகளிலிருந்தும் ஒவ்வொருவரையும் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ನಿಮ್ಮ ದೂತರನ್ನು ದಂಡಿಡಿಸಿ ಕಾಪಾಡು ದೇವರೇ. உம்முடைய ஆண்டவரே தூதர்களை கொண்டு நீர் வேலையெடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು. ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇರುವುದಾன ಜನಗಳಿಗೆ ನೀರು ಉದಯ ಕಾಯಿಲೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಈವಾಗಲೇ ನೀನು ಅವರನ್ನು ಮುಟ್ಟು ಸೌಖ್ಯಪಡಿಸು, ಆರೋಗ್ಯವಾಗಲಿ ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಡುತ್ತೇವೆ. வியாதியோடு கூட இருக்கிறதான ஜனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அப்பா ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ, குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். ದೇವರ ಜನರು ಅವರು ಸಂಧಿಸುವ ಆತ್ಮೀಗ ಹೋರಾಟಗಳಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಜಯವನ್ನು ಕೊಡು. ಸೈತನು ಆಶಾಭಂಗಪಟ್ಟು ಹೋಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. பிள்ளைகள் ஆவிக்குரிய யுத்தத்திலே ஆண்டவரே சந்திக்கிறதான போராட்டங்களிலே ஒரு பெரிய ஜெயத்தை அருளி செய்வீராக. ನಿನ್ನ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿಸು. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே ಕೇಳಿಕೊಳ್ಳುகிறோம் நல்ல பிதாவே. ಆಮೆನ್, 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 ಆಮೆನ್. ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ, ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ, ಆಳ್ವಿಕೆ, ನಡೆಸುವಿಕೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಕ್ರಿಸ್ತನ ಬರೋಣದ ದಿನವರೆಗೂ ಶಾಶ್ವತವಾಗಿ ನೆಲೆಕೊಂಡಿರಲಿ. ಆಮೆನ್. ஒரே ஒரு அறிவிப்பு, ಒಂದು ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್. ಬರುವ ಭಾನುವಾರ, ಮುಂದಿನ ಭಾನುವಾರ 4ನೇ ಭಾನುವಾರ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವ ಹಾಗೆ ಕರ್ತನ ಭೋಜನ ಇರುತ್ತದೆ. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ, ಲಾಕ್ಡೌನ್ ದಿನಗಳಿಂದ ನಾವು ಪ್ರತಿ 4ನೇ ಭಾನುವಾರ ನಾವು ಮನೆಗಳಲ್ಲಿ ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನು ನಾವು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆದ್ದರಿಂದ ಬರುವ ಭಾನುವಾರ ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿರಿ. ಒಂದು ವೇಳೆ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯ ವಾತಾವರಣ ಇಲ್ಲ, ವ್ಯವಸ್ಥೆ ಇಲ್ಲ ಎಂದರೆ ನೀವು ಚರ್ಚ್ಗೆ ಬನ್ನಿರಿ. ಆಲಯ ಚರ್ಚ್ ಓಪನ್ ಆಗಿರ್ತದೆ, ಬೆಳಿಗ್ಗೆ 6 ಅದು ಆರಂಭವಾಗುತ್ತದೆ. ನೀವು ಬಂದು ಕರ್ತನ ಭೋಜನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೊತೆ ನೀವು ಪಾಲ್ಗೊಳ್ಳಬಹುದು. வருகிறதான வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் வாரமாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்கும். நீங்கள் சபைக்கும் வந்து பந்தி எடுக்கலாம். உங்களுடைய வீட்டிலே சூழ்நிலைகள் சரியில்லை என்றால்
நீங்கள் சபைக்கு வரலாம் அல்லது உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் ಆಯತ್ತமா இருக்கலாம். ಈ ಕರ್ತನ ಭೋಜನದಲ್ಲಿ ಏನಾದರೂ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಬೇಕಂದ್ರೆ, ಆಲೋಚನೆಗಳು ಬೇಕಂದ್ರೆ, ಈ ಕಮ್ಯೂನಿಯನ್ ಎಲಿಮೆಂಟ್ಸ್ ಏನೋ ರೊಟ್ಟಿ ದ್ರಾಕ್ಷರಸ ನಿಮಗೆ ಬೇಕಂದ್ರೆ ದಯಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಿರಿ. ನಾವು ನಿಮಗೆ ಅದನ್ನು ತರುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ. கர்த்தருடைய போஜனத்தை நீங்கள் பங்கு கொள்ளும்படியாக உங்களுக்கு வேண்டியதான அப்பமும் திராட்சரசமும் உங்களுக்கு தேவைப்படும் என்றால் நீங்கள் எங்களை அணுகுங்கள், உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.